எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. பாமக கட்சி சின்னத்திற்கு உரிமை கோரி வழக்கு தொடர ராமதாசுக்கு அனுமதி இல்லை என அன்புமணி தரப்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பாமகவின் பெயர், சின்னம் போன்றவற்றை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும், தன்னை பாமக தலைவராக அறிவிக்க வேண்டும் என கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த வழக்கை விசாரித்த உரிமையியல் நீதிமன்றம் அன்புமணி மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டது. அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என அன்புமணி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ராமதாசுக்கு 87 வயதாகிவிட்டது. வயது மற்றும் மருத்துவ காரணங்களால் நிர்வாக முடிவுகளை எடுக்கும் நிலையில் ராமதாஸ் இல்லை என்று மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை பயன்படுத்தி சிலர் ராமதாஸை தவறாக வழிநடத்துவதாகவும் கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டு வருவதாகவும் அன்புமணியின் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தன்னை தானே ராமதாஸ் தலைவராக அறிவித்துக் கொண்டது பாமகவின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டது இல்லை என்றும், நிறுவனர் என்ற அடிப்படையில் பாமகவுக்கு ஆலோசனை வழிகாட்டுதலை மட்டுமே மேற்கொள்ள முடியும் எனவும் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமகவின் பொதுக்குழுவுக்கே உச்ச அதிகாரம் இருப்பதாகவும், கட்சியின் தலைவர் பொதுச் செயலாளருக்கு மட்டுமே முடிவெடுக்கும் அதிகாரம் இருப்பதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வடிவில் ராவணனை வழக்கில் சேர்க்காமல் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல எனவும், தன்னை தானே தலைவராக ராமதாஸ் அறிவித்து விதிகளை திருத்தியதை தேர்தல் ஆணையத்திற்கு தெரியப்படுத்தவில்லை எனவும் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்புமணியின் பதில் மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மார்ச் 11ஆம் தேதிக்குள் ராமதாஸ் தரப்பு பதிலளிக்க உத்தரவிட்டார். பாமக கட்சி சின்னத்திற்கு உரிமை கோரி வழக்கு தொடர ராமதாசுக்கு அனுமதி இல்லை என அன்புமணி தரப்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பாமகவின் பெயர், சின்னம் போன்றவற்றை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும், தன்னை பாமக தலைவராக அறிவிக்க வேண்டும் என கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த வழக்கை விசாரித்த உரிமையியல் நீதிமன்றம் அன்புமணி மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டது. அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என அன்புமணி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ராமதாசுக்கு 87 வயதாகிவிட்டது. வயது மற்றும் மருத்துவ காரணங்களால் நிர்வாக முடிவுகளை எடுக்கும் நிலையில் ராமதாஸ் இல்லை என்று மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை பயன்படுத்தி சிலர் ராமதாஸை தவறாக வழிநடத்துவதாகவும் கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டு வருவதாகவும் அன்புமணியின் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தன்னை தானே ராமதாஸ் தலைவராக அறிவித்துக் கொண்டது பாமகவின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டது இல்லை என்றும், நிறுவனர் என்ற அடிப்படையில் பாமகவுக்கு ஆலோசனை வழிகாட்டுதலை மட்டுமே மேற்கொள்ள முடியும் எனவும் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமகவின் பொதுக்குழுவுக்கே உச்ச அதிகாரம் இருப்பதாகவும், கட்சியின் தலைவர் பொதுச் செயலாளருக்கு மட்டுமே முடிவெடுக்கும் அதிகாரம் இருப்பதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வடிவில் ராவணனை வழக்கில் சேர்க்காமல் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல எனவும், தன்னை தானே தலைவராக ராமதாஸ் அறிவித்து விதிகளை திருத்தியதை தேர்தல் ஆணையத்திற்கு தெரியப்படுத்தவில்லை எனவும் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்புமணியின் பதில் மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மார்ச் 11ஆம் தேதிக்குள் ராமதாஸ் தரப்பு பதிலளிக்க உத்தரவிட்டார்.